பாகிஸ்தானின் தாக்குதலை கண்டு தாங்கள் அஞ்சவில்லை என ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மக்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள். நேற்று இரவில் தாக்குதல்கள் தொடர்பாக சப்தங்கள் தொடர்ந்து கேட்டன என்றும் ஜெய்சல்மர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தானினுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் எந்த ஒரு ஏவுகணையும் இந்திய நிலப்பரப்பை வந்து சேரவில்லை. நடுவானிலேயே தடுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஒட்டுமொத்த தேசமும் நம்முடைய ராணுவ வீரர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வதும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. அந்த அடிப்படையில் ராஜஸ்தானில் நேற்று அதிகப்படியான பாகிஸ்தானின் ஏவுகணை வீச்சை எதிர்கொண்ட பகுதியான ஜெய்சல்மர் மக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. ராஜஸ்தானின் ஜெய்சல்மரில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து பல்வேறு சத்தங்களை கேட்டபடி இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் தக்க பதிலடி கொடுத்தன. அதை நாங்கள் பார்த்தறிந்தோம். அந்த சத்தங்களில் இருந்தே அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று சொல்லி இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் மக்கள் பாகிஸ்தானின் தாக்குதலை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் இன்னும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இரவு நேரங்களில் ராணுவம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களை ஏற்று ராணுவ சைரன் உள்ளிட்டவற்றை ஏற்று செயல்பட தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.